கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அழகான கடற்கரை கிராமம்தான் நமது மார்த்தாண்டன் துறை. இயற்கை அழகால் பிரபலமான ஒரு சிறிய சொர்க்கம். இங்குள்ள கடற்கரை அநேகம் கதைகள் விசேஷங்கள் சொல்லும். அதில் ஒன்றுதான் இந்த ஊரின் மீனவ மக்களின் வாழ்க்கை கதை. அவர்களை பற்றின கதைகள் அனைத்தும் சுவாரஸ்யமானதும் ஆக்கப்பூர்வமானதும், இந்த எளிய மக்களின் நகைச்சுவை உணர்வும் தனித்துவமும் ஒரு மிக இன்னோசண்டான மனதை வெளிப்படுத்தும். கடலும் கதையும் கலந்த இந்த ஊர் அனைத்தும் சிறப்பு. கடல் சொல்லிக் கொடுக்கும் பாடம், அமைதியாக இரு, ஆனால் ஆழமாக இரு. ஒரு மீனவனுக்கு வயதான ரிட்டையர்மெண்ட் கிடையாது. என்னைக்கு இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியுதோ அன்னைக்கு தான் மீனவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டு. காற்று, மழை, புயல், வெயில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கான ஒரே காரணம் எங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற எங்கள் குடும்பம். 365 நாளில் 300 நாள் இங்கே தான் வாழ்கிறோம். ஒரு நாளாவது எங்கள் மாதிரி கரை கண்ணுக்கு தெரியாத வாழ்ந்து பாருங்க. அப்போ தெரியும் மீனவனோட கஷ்டம். என் பிள்ளை கடலுக்கு போகிறான், கடவுளே நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்து போயிட்டு வாயா, நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுவாயோ, எங்கே தூங்குவாயோ. மழையும் காற்றும் அடிபட்டு தான் ஆகணும். மீனவ வாழ்க்கையில் நிறைய ரிஸ்க் இருக்குது. Such a courageous people I have never seen in this world. மார்த்தாண்டத்துறை என்றாலே காலங்காலமாக இந்த பீச்சு தானுங்க நமக்கு ஞாபகம் வரும். இந்த ஊருக்கு பெயர் போனது பழமையான சர்ச்சு, செயின்ட் அலோசியஸ் ஸ்கூல் மற்றும் மிக பழமையான ஏவிஎம் கால்வாய். கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் பாறையே கிடையாது. ரொம்ப அமைதியான கடற்கரை தான். எந்த அசுத்தமும் இல்லாத ரொம்ப சுத்தமான கடல் தண்ணி. அவ்வளவு நீட் க்ளீனான கடலண்ணா இதுதான். விடியகால ஒளி இன்னும் முழுசாக பிறக்கல. ஆனால் இவரோட வாழ்க்கை ஏற்கனவே கடலோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மற்றவங்க எல்லாரும் கனவுல இருக்கிற நேரத்தில், ஆனால் மீனவனோட கண்களில் தூக்கமே இல்லை. கையில் வலையை வச்சுக்கிட்டு கடலோட ஒரு கேள்வி, கடல் இன்றைக்கு எதை கொடுக்கும்? இந்த கடல் ஒரு நாள் அன்பாக அணைக்குது, மற்றொரு நாள் கோபமாக அடிக்குது, சில நேரம் அமைதியாய் சிரிக்குது, சில நேரம் எல்லாத்தையும் சோதிக்குது. ஆனால் எதுவானாலும் நமக்கு திரும்பி போக வழியே இல்லை. ஏன்னா இது ஒரு வேலையும் இல்லை, ஒரு சம்பளம் தர்ற தொழிலும் இல்லை. இது அவனோட இரத்தத்தில் ஓடுற ஒரு வாழ்க்கை. வலையை வீசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கையை மனசில் வீசுகிற மாதிரி. அது காலியானால் திரும்பி வந்தாலும் அவனோட மனசு காலியாக திரும்ப மாட்டேங்குது. உப்பு நீரில் கைகளில் எத்தனையோ காயங்கள் மறைந்தாலும் அந்த காயங்களில் கூட ஒரு பெருமை இருக்குது. ஒவ்வொரு அலைகளிலும் ஒரு பயம் ஒழிஞ்சிருக்கும். கடல் எடுத்துக்கிட்டதையும் தாங்குகிற மனசு, கடல் கொடுக்கிற மனசுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. உப்பு காற்றோடு வாழும் உயிர்கள் கடலின் போராளிகள். கடலை எதிர்கொள்வதில் அவனுக்கு பயமில்லை, கடலை விட்டு வாழ்வதுதான் பயம். மீனவனுக்கு அம்மா, அப்பா, கடவுள் எல்லாமே கடல்தான். அதனால் கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, கடலுக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஜாலியாக தண்ணிக்கு மேலே மிதக்கிறது. சின்ன சின்ன குறும்புகள் இந்த கடலுக்குள்ளே பண்ணிக்கிட்டு பிறந்ததிலிருந்தே கடலில் தான் அவன் வாழ்க்கை. கடல் மீன்பிடி மட்டுமல்லாமல் மறிக்கொழுந்து, பாசி, பெப்சி பாசி இதெல்லாம் இயற்கையாக கடலில் பாறையில் விளைகிறது தான். இந்த பாசியில் மெடிசின் தயார் பண்ணுறாங்க. பாசி செடிகளுக்கு உரம் ஆகிறது. கடல் நமக்கு சங்கை தருகிறது. இதனை விதவிதமான பொருட்கள் செய்து விற்பனை பண்ணுவார்கள். ஒரு சுய தொழில் பெரிய அளவில் நடக்கிறது. அதற்கான சப்போர்ட் பல அமைப்புகளும் செய்து வருகிறது. ஆழ்கடலில் மீன்பிடிக்க போனாலும் விசைப்படகு போட்டுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கையை அசைத்து மாறிப்போங்க என்று சொன்னாலும் அதை மீறியும் அவங்க போட்டுக்கிட்ட வந்து வேகமாக வருவாங்க. போட்டு மோதுகிற மாதிரி இருக்கும். சில சமயங்கள் மோதிடுவாங்க. போட்டு கவிழ்ந்து கடலுக்குள்ளே அந்த போட்டையும் வலையும் உபகரணங்களும் மூழ்கி இருக்கும். அப்புறம் அந்த போட்டில் இருக்கும் மீனவர்கள் நிலைமை என்ன ஆகும்? எல்லாரும் சம்பாதிக்கத்தான் உயிரை பணைய வச்சு கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்க. கடல் எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ சீசன் சூறை மீன் தான். சீலா மீனும் அயில மீனும் அதிகமாக கிடைக்குதுங்க. விலையும் பரவாயில்லைங்க. சீசன் களை கட்டுது. மீனவர்கள் ஓரளவு ஹாப்பி தானுங்க.
ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன்களெல்லாம் பத்திரமாக கரைக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. கரைக்கு பக்கத்தில் வர்ற நேரம் உயிரை கையில் தானுங்க பிடிச்சிட்டு வரணும். காற்று புயல் வர்ற நேரத்தில் கரை அலை ரொம்ப சீற்றமாக இருக்கும். எவ்வளவுதான் கடல் என்னை காயப்படுத்தினாலும் தாயை தேடும் பிள்ளை போல் உன்னையே தேடுது என் மனம். 15-30 நாட்கள் கஷ்டப்பட்டு ஆழ்கடலுக்கு சென்று பிடித்து வருகிற மீன்கள் அனைத்தும் பாக்ஸில் இட்டு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 10க்கும் மேற்பட்ட டூனா ஃபிஷ் வைத்து வெயிட்டை கரெக்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்றாங்க. ஊரில் புதுசாக எத்தனையோ டெக்னாலஜி வந்திருக்கு. இருந்தாலும் கைனால் வலையை வீசுகிறவங்க இருக்காங்க. முதல் பாடு 2ஆம் பாடு வலை வீசுகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வலையில் ஒன்றும் படுறதில்லை, வெறும் ஜெல்லி ஃபிஷ் தான் கிடைக்குது. கடலை நம்பி வாழ்கிற மீனவ நண்பர்கள் படும் பாடு பெரிய பாடு. காற்று புயல் அடிக்கும்போது போட்டு அப்படியும் இப்படியும் ஆடும். ஆங்கர் போட்டுக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கடலுக்குள்ளே போகும்போது பல இழைப்புகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகிறான். இந்த கஷ்டத்தை எல்லாம் நம் மக்கள் தாங்கக்கூடாது என்று எண்ணித்தான் இப்போ உள்ள தலைமுறை மக்களை கடல் வேலைக்கு அனுப்பாமல் படிக்க வைக்கிறாங்க. மீன்பிடி தடைகளெல்லாம் நீங்கி திரும்பவும் கடலுக்கு போனாலும் வலையில் சிக்கிறது மீன் அல்ல, ஜெல்லி ஃபிஷ் தான் கிடைக்குது. முன்பெல்லாம் மீன் நம்மளை தேடி வரும், இப்போ எல்லாம் மீனை தேடி நம்ம போக வேண்டி இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் கரவலை, சூண்டை தொழில், கட்டுமர தொழில், கம்பாமடி, இப்போ எல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி புதிய மெத்தேடில் மீன் பிடிக்கிறாங்க. ஆறுகளை அழிக்க நினைத்த மனிதர்கள் இப்போது கடலை அழிக்க தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு செயற்கை தீவோ துறைமுகமோ கட்டப்படும் போது முதலாவது பெரிய கற்களை கடலுக்குள் கொட்டுறாங்க. அதுக்கு மேலே மண்ணை கொட்டி ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குறாங்க. இப்படி பண்ணுறது கடலில் வாழும் உயிரினங்களுக்கு பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்துது. அதனால தான் இயற்கை ஆர்வலர்கள் கடலையும் கடல் உயிர் இனங்களையும் அழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பிடிக்கிற போட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எப்படி சரி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? டெய்லி கடலுக்கு போய் வருகிற போட்டு மணலில் பட்டு உராய்கிறதால போட்டுக்கு தேய்மானமும் ஓட்டையும் ஆகுது. அதனாலேயே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டை சரி பண்ணுவாங்க. எந்த இடத்திலெல்லாம் உராய்வு ஏற்பட்டிருக்குதோ அந்த இடத்தில் போட் மிஷின் வச்சு தைப்பாங்க. ரேசின் மேக்சின் என்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணி சரி பண்ணுவாங்க. குட்டி மாவு ரேசின் மேக்சின் என்கிற கெமிக்கலும் சேர்த்து கலக்கி தேய்மானம் உள்ள இடத்தை தைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மேத்தை வச்சு ரேசின் கெமிக்கல் அப்ளை பண்ணி அந்த ஓட்டையை அடைப்பாங்க. ரேசினுங்கிறது ஒரு கம் போலே இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பெயிண்ட்டு கூட ரேசின் எராசின் என்கிற ஒரு கெமிக்கல் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் பெயிண்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டில் பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய விட்டு மறுநாளே இந்த போட்டை பழைய மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. கடல்வாழ் மக்கள் பெரும்பாலும் அவங்க அதிகாரத்துக்கு வர நினைக்கவே மாட்டான். அதற்கான அரசியல் அறிவும் அனுபவமும் அவன்கிட்ட கிடையாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் முழுக்க முழுக்க கடலும் கடற்கரையை சார்ந்தவங்களுடைய சிந்தனையும் வணிகமும் இருக்கிறதுனால அவனுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அதிகாரத்தை சமவெளியில் செலுத்துவதற்கான சிந்தனை கிடையாது. அந்த சிந்தனை இல்லாதனால ஒட்டுமொத்த மீனவர்களும் இன்னைக்கு எவ்வளவு கேவலமான அருவருப்பான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிறது இந்த சாமானிய மக்களுக்கு தெரியவே தெரியாது. மீனவர்களுக்கென்று அமைச்சகம் இல்லை, நமக்கென்று தனி வாரியம் இல்லை, நமக்கென்று ஒரு பெருமையான கட்டமைப்பு கிடையாது, அதை நோக்கி போகக்கூடிய அறிவும் ஆற்றலும் கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் அதற்கான சிந்தனையும் ஆற்றலும் வளர வேண்டுமென்று ஆசைப்படுகின்றோம். மீனவர்கள் எப்போதும் கடல் அலைகளை தாண்டுற வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பாங்க. உடல் சேதத்திலிருந்தும் உயிர் சேதாரம் வரைக்கும் இந்த அலை பகுதியில் தான் நடக்கும். இந்த அலைகளை தாண்டி சென்றதும் கடவுளை வணங்கிட்டு தான் வலை வீசுவாங்க. கடல் மீனவர்களுக்கு வழிகாட்டு அன்பு தோழி, தாயும் தந்தையும் நீ. நான் சந்தோஷப்படும் போதும் கவலையோடு இருக்கும் பொழுதும் என் அருகிலே இருப்பாய். என் அகம் பேசுவது கண்டு உணர்வாய்.
அலட்டும் பொழுதும் அழும் பொழுதும் குழந்தையாய் நிற்பாய். என் வாழ்க்கை கடலின்று ஒரு பொழுதும் நகராது. என் பெயரை அதிகம் உச்சரிப்பதும் நீதான், என் தவறுகளை எச்சரிப்பதும் நீதான். எனக்கு கிடைத்த அன்பு தோழனும் நீதான். கடலின்று எதுவும் நகராது, கடலின்று என் பொழுதும் விடியாது. கடலே என் கடவுள், என் கடவுளும் கடலே. எழுத்து இயக்கம் ஜான் ஸ்டெல்லஸ்.